சீசன் 9 ஸ்டார்ட் ஆகி 97 நாட்கள் கம்ப்ளீட் ஆகியிருக்க இந்த நிலையில கடைசி எவிக்ஷனா இந்த வாரம் சாண்ட்ரா வந்து எவிக்ட் ஆகி போயிருக்காங்க. இது வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு எவிக்ஷன் தான். ஏன்னா சாண்ட்ரா வந்து போன வாரமே எவிக்ட் ஆகி போயின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு தான் இருந்துச்சு. பட் பார்வதி கம்ருதீன் பிரச்சனை நடந்துட்டு இருந்ததுனால அவங்களுக்கு 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சு சுபிக்ஷாவும் வெளியே போயிருந்தாங்க. சாண்ட்ராவும் இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. சாண்ட்ரா வெளியே போனது சாண்ட்ராவோட ரசிகர்களுக்கு வேணா ஏமாற்றமா இருக்கலாம். பட் சாண்ட்ராவுக்காக வினோத், சபரி இவங்க 2 பேருமே டாஸ்க்ல இருந்து வெளியே வந்து ரொம்பவே ஜென்யூனா நடந்துக்கிட்டாங்க. பட் சாண்ட்ரா இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ரொம்பவே ஜென்யூனா நடந்துக்கவே இல்லை. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க இருக்கவே கூடாது அப்படின்னு இந்த வாரம் ஃபுல்லா நெகட்டிவிட்டிவா போயிட்டு இருக்க இந்த நிலையில ஃபைனலா சாண்ட்ரா எவிக்ட் ஆகி வெளியே வந்துட்டாங்க. இப்போ டாப் 4 கண்டஸ்டன்ட் தான் வந்து உள்ள இருக்காங்க. ஏன்னா கானா வினோத்தும் பணப்பட்டியை எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டாரு. ஸோ இப்போ டைட்டில் வின்னர் யார் ஆகுவாங்க ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதாவது திவ்யா, சபரி, விக்கஸ், அரோரா இவங்க 4 பேர் தான் இப்போ டாப் கண்டஸ்டன்டா உள்ள இருக்காங்க. கண்டிப்பா இதுல சபரி தான் வந்து டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து திவ்யா கணேஷ் தான் வந்து டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கானா வினோத் வெளியே போனதை தொடர்ந்து இப்போ டைட்டில் வின்னர் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிக் பாஸ் சீசன் 9ல இவங்க தான் டைட்டில் வின்னரா இருக்கணும், இவங்களுக்கு தான் அந்த டைட்டில் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்களோ நீங்க அதை கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. மேலும் சினியை பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.